வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இங்கிலீஷ் கிளாஸ் நீங்கள் பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகேவா. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும்னா இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து வேணால் கேட்பாங்க ஓகேவா. ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து வேணால் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வேணால் இந்த கிளாஸோட சீரீஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளோட சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்டு அஸ் ஏ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் கேட்குறாங்க. இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் தான் பொதுவாகவே 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா. ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஈஸியான ஒன்று தான் ஓகேவா. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயராக கேட்கப்பட்டிருக்கதே படிச்சிங்கனாவே வந்து இந்த 2 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக வந்து போட்ட முடியும். ஸோ இது வரைக்கும் கேட்ட எக்ஸாம்லையுமே அப்படி தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா someone who does not care about rules ஓகேவா. ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸும் வந்து கேர் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா அவனை வந்து என்ன மாதிரி நேமில் சொல்லுவாங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து நான் கன்ஃபார்மிஸ்ட், ஆப்ஷன் 2ல் வந்து டைரண்ட், ஆப்ஷன் 2ல் வந்து வாம்பயர், ஆப்ஷன் 4ல் வந்து எலிஜிமேட் அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. எலிஜிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா someone who does not care about rules, எந்த ரூல்ஸும் வந்து கேர் பண்ணாமல் அதாவது அசால்ட்டாக வாட்ட இருக்கேன் அப்படின்னா அவனை என்ன பேரில் அழைப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி தான் அழைப்பாங்க. எப்படின்னா நான் கன்ஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நான் கன்ஃபார்மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸை எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கால அப்புறம் கேர் பண்ணாமல் இருக்கால அப்புறம் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் யார் என்ன சொன்னால் என்ன நான் வாட்டுக்கு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போவாங்களே. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் நான் கன்ஃபார்மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறேங்க. இது திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆன்டனிம் ஆஃப் தி கிவன் வேர்ட் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஆன்டனிம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு. ஸோ எதிர்ச்சொல் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ். முதல்ல ஆன்டனிம்ஸாக இருக்கட்டும் சினானிம்ஸாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க இங்கே என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டுக்கான மீனிங்ஸ் முதல்ல நமக்கு தெரியும் ஓகேவா. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இங்கே கேட்டிருக்கிறதுக்கான மீனிங்கே நமக்கு தெரியல அப்படின்னா முதல்ல அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது ஓகே. அது ஒன்று. ஆனால் சினானிம்ஸாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற அங்கே கொடுத்துருக்க வார்த்தைக்கு மீனிங் தெரில அப்படின்னா அது சினானிம்ஸாக இருந்தாலும் சரி ஆன்டனிம்ஸாக இருந்தாலும் சரி ஒருத்தே கிடையாது ஓகே. அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த கேட்டிருக்க வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அப்புறம் ஓரளவுக்காச்சும் ஆப்ஷன்ஸ் வச்சு வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதனால தான் அப்புறம் முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் இங்கே பிரேவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பிரேவ் அப்படின்னா அப்புறம் என்ன மாதிரியான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமான ஓகேவா. ஸோ தைரியமான அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லலாம் வந்துன்னா இந்த பிரேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. ஸோ இப்போ தைரியமானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரேவ்ங்கிறத சொல்லலாம் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இது பிரேவ்ங்கிறதுக்கான மீனிங் தைரியமானது அப்படின்னா அப்போ இங்கே ஆன்டனிம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். அப்போ தைரியமானதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம ஆப்ஷன்ஸ்லையுமே தேடணும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் வந்து கரேஜியஸ் ஓகேவா. ஆப்ஷன் 2ல் வந்து ஃபூலிஷ், ஆப்ஷன் 3ல் வந்து கவர்டு ஓகேவா, ஆப்ஷன் 4ல் வந்து ஷாலோ ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரேஜஸும் ஷாலோங்கிறதும் வந்து அந்த பிரேவுக்கு இணையான வார்த்தை ஓகேவா. ஸோ பிரேவோட பாசிட்டிவான வார்த்தையாக வந்து இருக்குது. ஃபூலிஷும் கவர்டு ஓகேவா. ஸோ ஃபூலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ முட்டாள் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் ஃபூலிஷ்னு சொல்லுவோம். அதே வந்து கவர்டு அப்படிங்கிறது வந்து கோழை ஓகேவா. ஸோ கோழை அப்படிங்கிறது சொல்லலாம். கோழை கவர்ட்லி அப்படின்னா கோழைத்தனம் அப்படி மாதிரிலாம் சொல்லலாம் ஓகேவா. ஸோ இந்த கவர்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கவர்டுங்கிறதுனா கோழைத்தனம் அப்படி மாதிரி சொல்லக்கூடாது ஓகேவா. ஸோ கவர்டுங்கிறது கோழை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபூலிஷ் வருமா கவர்டு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்குலாம் இருக்கலாம் ஓகேவா. ஸோ முட்டாள் கோழை ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு மேலே கேட்டிருந்தது வந்து அறிவாளி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு நாலேஜபிள் பர்சன் அந்த நாலேஜை பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபூலிஷ் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தைரியமானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ தைரியமானதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எது சொல்லலாம் அப்படின்னா
கோலை அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து கவர்ட் அப்படிங்கிறது தான் அப்புறம் வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பிரேவ்ங்கிறது தைரியமான அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம பார்க்கணும். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அது கோலைங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா கவர்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ இப்போ பிரேவ்ங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து ஆண்டனிம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஃபூலிஷ்ங்கிறது வந்து இதில் வராது. ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருக்கேன் இந்த தமிழ் அர்த்தங்களை உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி சொல்லி நிறையா பேர் வந்து சரியாக நிறையா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இதுவுமே நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணி போகிறதுல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே சினானிம்ஸ் தான் கேட்குறான். பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனிம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தா நம்ம சினானிம்ஸ் பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஜர்கன். ஓகே ஸோ ஜர்கன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகே ஸோ பாசை அல்லது ஒரு இது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஜார்கன் அப்படிங்கிறது வந்துன்னா ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்துன்னா ஸ்லாங் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்லாங்கு இப்போ மதுரை ஸ்லாங் சொல்லுவாங்க, சென்னை ஸ்லாங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு பகுதி ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் லாங்குவேஜுங்கிறது ஒன்று, பட் வந்து அந்த ஸ்லாங்குங்கிறது மாறுபடுறப்போ அது அப்புறம் அதை நம்ம எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா அதை பாசைன்னு சொல்லுவோமா? மதுரை பாசை பேசுகிறாங்க, திருநெல்வேலி பாசை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஜர்கன்கிறது பாசி அப்படிங்கிற சொல்லக்கூடிய. ஓகேவா? ஸோ இப்போ பாசிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டேர்ம். ஓகேவா? ஸோ டேர்ம் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 1ல் வந்து டெர்மினாலஜி. ஓகேவா? ஸோ டெர்மினாலஜி. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக். ஓகேவா? ஸோ மியூசிக். ஆப்ஷன் 3 என்ன எஸ்ஐ. ஓகே ஆப்ஷன் 4ல் வந்து ஆட்டோமொபைல். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க பாருங்க. ஸோ மியூசிக் எப்படின்னா இசை. ஓகேவா? ஸோ டெர்மினாலஜி அப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த டேர்ம்லேருந்து கூட இந்த டெர்மினாலஜி அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது தான் டேர்ம். ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வார்த்தையோட ஃபுல்லு தான் இது. ஓகேவா? ஸோ இதை கூட வந்து ரிலேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ பாஸ் அல்லது ஒரு டேர்ம் இப்போ ஸ்போர்ட்ஸ் டேர்ம்லாம் நம்ம படிச்சிருவோமா அந்த மாதிரி உள்ளது வந்துன்னா அதுதான். ஓகே புரியுதுங்களா? அடுத்து இங்கே எஸ்ஐங்கிறது என்னது? எஸ்ஐ எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ கட்டுரை அந்த மாதிரி உள்ளது. ஓகேவா? ஸோ கட்டுரை. ஓகே அடுத்து ஆட்டோமொபைல்னா என்ன? இந்த காரு, இந்த 4 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனங்கள்லாம் வரும்ல அதுதான் வரக்கூடியது. ஓகே ஆட்டோமொபைல் எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா மியூசிக்ங்கிறது வராது, எஸ்ங்கிறது வராது, ஆட்டோமொபைலுங்கிறது இது மூணுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பட் வந்து இந்த டெர்மினாலஜி அப்படிங்கிறது மட்டும் வந்து வரும். ஏன் அப்படி வரும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இந்த ஜர்கன்ங்கிறது ஒரு டேர்மாக கூட தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன் 1ல் இருக்க டெர்மினாலஜி. ஓகேவா? ஏன் இந்த ஜர்கன்கிறத டேர்ம் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு சென்னை ஸ்லாங்கில் ஒரு விஷயத்தை வந்துன்னா ஒரு பேரில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரையில் வந்துன்னா ஒரு விதமாக ஒரு பேரில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ரெண்டு இடத்து அதோட காமன் மீனிங் என்னென்னா ஒன்று, பட் வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ண டேர்ம் தான் வேறு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஜர்கன்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜி அந்த இதோட தான் ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே ஸோ இங்கே ஃபில்லிங் த பிளாங்க் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபிக்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் லென்த் ரிலீசஸ் விச் கன்சிஸ்டன்ட்லி அச்சீவ்டு டேஷ் கமர்ஷியல் சக்ஸஸ் வேர் லவுடட் அவுட் நாட் ஓன்லி ஃபார் தர் விஷுவல் innovations but for there the intelligence and the emotional story telling அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் என்ன அர்த்தம்? அப்போ இந்த டேஸில் என்ன வரும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து அக்ரிகேட். ஓகேவா? ஆப்ஷன் 2ல் வந்து பிளான்டரி, ஆப்ஷன் 3ல் வந்து வேர்ல்ட்லி, ஓகே ஆப்ஷன் 4ல் வந்து வேர்ல்டு வைட் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன விஷயத்த சொல்கிறோம்? இப்போது உங்களுக்கு இதில் ஒன்றுமே புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எதுக்குன்னா நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்கள் 2-3 தடவை இப்போ ரீட் பண்ணிங்கனாவே அது மாதிரி ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்தளவுக்கு பெரிய இது கொடுப்பாங்கன்னா இல்லைன்னு தவிர சில இடத்துலலாம் சின்னதாகவே நமக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் எதுக்கு இவ்வளோ பெருசாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இது இந்த மாதிரி பெருசாக கொடுக்கும்போது சில இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, மாட்டிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி பெருசாக வந்தாலுமே எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கோம். ஃபிக்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் லென்த் ரிலீசஸ் விச் கன்சிஸ்டன்ட்லி அச்சீவ். ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து ஃபிக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வின் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அவனோட கன்சிஸ்டன்சினாலேயும்
எந்த அளவுக்கு அவனோட சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கேட்கலாம். ஓகேவா? ஸோ அக்ரிகேட்டாக இருக்கா, பிளண்டரியாவா, வேர்ல்ட்லியா அல்லது வேர்ல்டு வைடா? இப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்துனா இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படி இந்த வார்த்தையே கிடையாது. அப்படி வந்து அது தப்பு தான். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளால் எலிமினேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இங்கே அக்ரிகேட்டாக வருமா, அடுத்து பிளானட்டரி. ஓகேவா? ஸோ பிளானட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளானட்னா பிளானட்டு ஃபுல்லாக வரும்ல, அது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டும் வராது. பட் என்ன வரும் அப்படின்னா வேர்ல்டு வைடு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூவியோ ஏதோ ஒரு விஷயம் அல்லது ஏதோ ஒரு சக்ஸஸ் ஒரு விஷயத்த சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் அப்புறம் இங்கே வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ ரீட் பண்ணுங்கள். இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்கிறது தான். ஃபிக்சர்ஸ், ஃபீச்சர்ஸ், லென்த் ரிலீசஸ் which consistently achieved the worldwide commercial success were lauded not only for their visual innovations but for their intelligent and emotional storytelling. ஓகேவா? ஸோ வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சக்ஸஸ் இருந்ததுனால இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் இடியம் ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இடியமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் கிராமர் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒகாபையும் கிராமரையும் வந்து சேர்த்துமே வந்து சில இடத்துல கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஷ் ஃப்ரெஞ்ச் வாஸ் த மோஸ்ட். ஓகே, ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது டேஷ் ஃப்ரெஞ்ச் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் லாங்குவேஜ் ஃபார் ஸ்ருதி. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான லாங்குவேஜாக வந்து ஃப்ரெஞ்சுங்கிறது இருக்குது. அப்படின்னா இந்த இங்கிட்ட இருக்குல்ல இந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத இடியத்தோட நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்கே பியர் அவுட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 1ல். ஆப்ஷன் 2ல் வந்து பியர் இன் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3ல் பிரேக் இன்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4ல் வந்து பை ஃபேர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா பை ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் வரும். ஏன் பை ஃபேர் வருது அப்படின்னா இப்போ வந்துட்டு ரொம்பவுமே ஒரு விஷயம் வந்துன்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு தான் இந்த 5 ஃபேர்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ நார்மலாக வந்துன்னா ஃபேராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லும்பொழுது வந்துன்னா ஈஸியாக இருக்குது அல்லது ஒரு மைல்டாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதே பை ஃபேர் அப்படின்னு சொல்லும்பொழுது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறதுக்கு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே இந்த பை ஃபேர் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். பை ஃபேர் ஃப்ரெஞ்ச் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் லாங்குவேஜ் ஃபார் ஸ்ருதி அப்படிங்கிறதான் இதில் சரியான ஒன்றாக தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க பை ஃபேர் அப்படிங்கிறத இடியம் தான் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பெஸ்ட்டான ஒன்றா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த இடியம். ஓகே, ஸோ அதே மாதிரியான ஒரு இடியம் என்ன கொடுத்துருக்காங்க? எ ஸ்னேக் இன் கிராஷ். ஓகேவா? ஸோ எ ஸ்னேக் இன் கிராஷ் அப்படின்னா இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இங்கே கொடுத்துருக்கதே வந்து நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற பாருங்களேன். ஒரு கிராஸில் ஸோ கிராஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் ஸ்னேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த மாதிரி மீனிங் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? கிராஸ் அப்படின்னா பச்சை கலரில் இருக்கும். அதில் இப்போ ஒரு கிராஸ் இருக்க பகுதியில் வந்து பார்த்தா பாம்பு இருந்துச்சு அப்படின்னா புல்லுக்குள்ளே பாம்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் உள்ளது தான் நம்ம மீனிங் தத்திடணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ஒர்த்லெஸ் பர்சன். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து எ மேன் ஆஃப் எபிலிட்டி. ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து எ சீக்ரெட் ஆர் ஹிடன் எனிமி. ஆப்ஷன் 4ல் வந்து எ மேன் வித் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆட்டிடியூட் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இதில் ஒர்த்லெஸ் பர்சன், அதாவது வந்து ஒருத்தான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, வேஸ்ட்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் சொல்கிறாங்க. இதுதான் மீனிங்காக. ஆப்ஷன் 2ல் வந்து எ மேன் ஆஃப் எபிலிட்டி, ரொம்ப திறமையான அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு திறமையான ஆள். ஆப்ஷன் 3ல் வந்து எ சீக்ரெட்டாக ஹிடன் எனிமி. ஓகேவா? ஸோ கூட இருந்து குழி வெறிப்பான், இல்லை நம்ம கூட இருப்பவனே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனாகவே இருப்பான், பட் வந்து நல்லவ மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியும், அது மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதுதான் எ சீக்ரெட்டாக ஹிடன் எனிமின்னு சொல்லக்கூடியது. எ மேன் வித் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆட்டிடியூட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? ஸோ எதாக இருந்தாலும் நெத்திக்கு நேரம் பேசிட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த மேன் வித் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 இதில் வந்து எது வந்து எ ஸ்னேக் இன் த கிராஷ் அப்படிங்கிறதுக்கு வந்து சரியானதாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் உள்ளதான். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ நம்ம கூட ஒரு புல்வெளியில் பாம்பு இருக்குது வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம கூட ஒருத்தன் இருப்பான். ஓகேவா? ஸோ நம்மளோட இருப்பான், பட் அவன் நல்லவனாக நம்மளோட எனிமி இருப்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான்
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சீக்ரெட் ஆர் ஹிடன் எனிமி அப்படின்னா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளோட வளர்ச்சியோ அல்லது நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு பாடுபடுற மாதிரியோ அல்லது நமக்கு ஃபேவராக இருக்க மாதிரியோ வந்து நம்ம கூட இருப்பான். ஓகே, ஆனால் அவனோட மனசுக்குள்ளேயோ அல்லது அவனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கெட்டனாவும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் சொல்கிறது தான் சீக்ரெட்டாக ஹிடன் எனிமி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படிங்கிறதுக்கான சரியான இடியமா வந்து சீக்ரெட்டாக ஹிடன் எனிமி அப்படிங்கிற சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆஃப் த பில்டிங் த ஃபிளாக். ஓகேவா? ஸோ மெனி சொசைட்டி த்ரோத் ஹிஸ்ட்ரி ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் டு த டேஷ் ஃபார் ஹார்மனி பிட்வீன் த என்விரான்மெண்ட் சொசைட்டி அண்ட் எக்கனாமி. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான். இதில் வந்துட்டு இந்த டேஷில் என்ன வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ மொதல் எப்படி நம்ம வந்து பெரிய ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா அதே மாதிரி தான் ஒரு மெனி சொசைட்டிஸ். ஓகே, சொசைட்டி த்ரோத் ஹிஸ்ட்ரி ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ பல சொசைட்டியெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டேஷ் ஃபார் த ஹார்மனி பிட்வீன் என்விரான்மெண்ட் சொசைட்டி அண்ட் எக்கனாமிக். இந்த என்விரான்மெண்ட்டு சொசைட்டி எக்கனாமிக் இதுகளுக்கு இடைப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற பார்க்க கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல வந்து நெசசிட்டி, ஆப்ஷன் 2ல எமினிட்டி, ஆப்ஷன் 3ல வந்து சூப்பர்ஃபிலிட்டி, ஆப்ஷன் 4ல வந்து கெனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நெசசிட்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வரும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து இந்த 3 விஷயம் என்விரான்மெண்ட் சொசைட்டி எக்கனாமிக் இது எல்லாமே தேவையாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் 1ல இருக்க நெசசிட்டி அப்படிங்கிறது தான் இந்த டேஷில் வரும். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மிஸ்பெல்ட் வேர்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து மிஸ்பெல்ட் வேர்டு தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. மிஸ்பெல்ட் வேர்டுனா எது வந்து தப்பான ஸ்பெல்லிங் இருக்கோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல ரெஸ்டாரண்ட், ஆப்ஷன் 2ல ரெஃப்ரைன், ஆப்ஷன் 3ல ரெசம்பிளன்ஸ், ஆப்ஷன் 4ல ரீடைன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது தப்பு? ஓகேவா? ஸோ அப்படிங்க எது மிஸ்பெல்ட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எது வரும் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த நான் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் சொன்னேன்ல அதில் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரைன். இப்போ ரெஃப்ரைனுக்கான ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா REFRAIN அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அடுத்து ரெசம்பிளன்ஸ் அப்படிங்கிறது RESEMPLANC. ஓகே, அதுவும் சரியான ஒன்று தான். அடுத்து ரீடைன் RETAIN அதுவுமே இதுதான் சரியான ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போது இது தப்பானது எதுனா ரெஸ்டாரண்ட். ஓகே, ரண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே யூ வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ மிஸ்பெல்ட் வேர்டாக வந்து எது இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் 1ல இருக்கிறது தான். ஸோ அப்போ அதுதான் வந்து மிஸ்பெல்டான வேர்டு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ மிஸ்பெல்ட் வேர்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சில இடத்துல கரெக்ட்லையும் கேட்பாங்க, இன்கரெக்ட்லையும் கேட்பாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான டவுட்டுகளோ வேறு ஏதான எக்ஸாம் ரிலேட்டான வேறு எதுவும் தேவைகள் இருந்தாலுமே அதெல்லாம் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ.